இது ஒரு மாடல் சரியா. எல்சிஎம் கணக்கில் இது நம்பர்ஸ் கொடுத்துருந்தா இந்த மாடலில் நீங்கள் சால்வ் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ ரெண்டாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இதை நீங்கள் எழுதி வச்சுடுங்க, ஹோம்ஒர்க்கை எழுதி வச்சுட்டு சால்வ் பண்ணி பாருங்கள், நாளைக்கு எக்ஸாமுக்கு இருக்கும். கொஞ்சம் மாடல் கணக்கு தான் நாளைக்கு எக்ஸாமுக்கு, 10 ப்ராப்ளம்ஸ் தான், ஈஸியாக இருக்கும், எக்ஸாம் எழுதிடுங்க. ஸோ இந்த 108, 288, 360 யாராவது சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா ஆன்சர் சொல்லலாம். ஆயிரத்தி 1440 வந்துருக்குதா? ஆமாம். ஓகே இருக்கட்டும். வேறு யாருக்காவது 1440 வந்துச்சா? ஸோ இதை வேணால் சால்வ் பண்ணுறோம். 2 10 4 1 4 4 1 அப்புறம் 16 வரும் 8 0 திரும்பியும் 2ஆல் கொடுத்துருப்பீங்க. 2 4 7 2 14 7 2 14 2 4 9 2 18 0 3ஆல் கொடுத்துடலாம். 27 வந்திருக்கு. 7 2 9 எல்லாம் கூட்டி பாருங்கள். 9 9 9ன்னு வருது. 3ஆம் இப்போடால் போகும். 9 3 27 23 6 4 3 12 3 9 30. ஓகேவா? திரும்பி ஆட் பண்ணி பாருங்கள். இது 6 இது 3 இது 9. திரும்பியும் 3ஆம் இப்போடால் போகும். 3 9 எண் 3 24 5 3 30. இனி 2ஆம் வாய்ப்பாடு தான் கொடுக்க முடியும். ஸோ 3 அப்படியே இருக்கட்டும். 4 2 8 2 10. ஸோ இதோட நிறுத்திக்கலாம். திரும்ப நீங்கள் 4 பிரித்தாலும் 2 பெருக்கல் 2 தான் வரும். ஸோ கூட நீங்கள் வேணால் 1 வரைக்கும் கண்டினியூ பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இது இவ்வளோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1440 அப்படிங்கிறது ஆன்சராக வந்திருக்குது. நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கிடுங்க. ஓகேவா? இதுக்கு என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் அதே மாதிரி 10 வச்சுக்கலாம். ரிமைனிங் ஏரியாவோட நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 144 வருதான்னு பார்க்கணும். ஸோ 23 6 6 3 18 18 2ஆல் பெருக்கிற 36. ஓகேவா? 36 36 12ஆல் பெருக்கணும். ஸோ பெரிய வேல்யூ வந்த மாதிரி இருக்கு. 6 12 இது 1 7 6 2 4320. நான் இது தப்பு பண்ணியிருக்கேன்னா பார்த்துடுங்க. வேற யாருக்காவது ஆன்சர் கிடச்சிருக்கா? யாருமே செய்யலையா? அதான் 4320 தான் சார் ஆன்சர். நான் ஒரு 3 விட்டேன். இதுதான் சார் ஆன்சர். 4320 தான் சார் ஆன்சர். 320 தானா? ஓகே ஓகே. ஸோ இது 2 மாடல் சரி, ஒரே மாடல் முடிச்சிருக்கிறோம். ஓகேவா? இப்போ எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் நம்பரிங் கேட்டாச்சுன்னா இந்த மாடல். அப்புறம் பாருங்கள், இது அடிக்கடி கேட்பாங்க. என்ன இருக்குல்ல, இது இங்கே இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுடுங்க, இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஸோ இது எப்படின்னா எல்சிஎம்மை பொறுத்த வரைக்கும் ஹையர் பவர், சரி, அடுக்கில் உயர்ந்த அடுக்கை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி எல்லாத்தையும் எழுதணும், ஆல். ஸோ ஆல் ஹையர் அப்படிங்கிறத எல்சிஎம்த்துக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல் ஹையர் எல்லாமே இருக்கணும், எல்லா லெட்டர்ஸும் இருக்கணும். இப்போ 3 பேர் கொடுத்துருக்குறாங்க, 3 செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ 3லேயுமே நீங்கள் செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் 2 கியூப் இருக்குது, இங்கே 2 ஸ்கொயர் இருக்குது, இங்கே 2 கியூப் இருக்குது. 1 by 1 எழுதி கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம், அப்போ ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் எது அதிகமாக இருக்குதுன்னு பார்க்கணும். பவர் 2 பவர் கியூப். அப்புறம் 3 ஸ்கொயர் இருக்குது, 3 பவர் 5 இருக்குது, இங்கே 3 ஒன்று ஒரு டேம் இல்லாமல் இருக்குது. ஸோ இது பிரச்சனை இல்லை, நீங்கள் இருக்கக்கூடியதில் எது அதிகமாக இருக்குதோ அதை எழுதணும். ஸோ 3 பவர் 5. ஸோ அடுத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 இருக்குது, 5 ஸ்கொயர் இருக்குது, அப்புறம் 5 கியூப் இருக்குது. அப்போ எது பெருசு? 5 கியூப் தான் பெருசு. ஸோ 5 கியூப் எழுதிக்கலாம்.
அடுத்தது 7^4. ஸோ ரிமைனிங் ஏதாவது உறுப்புகள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ அதனால் இதான் வந்து என்னது எல்சிஎம். ஓகேவா? ஸோ இந்த மாடல் புரிஞ்சுதானே? எது அடுக்கு அதிகமாக இருக்குதோ அதை எடுத்து எழுதிக்கணும். கட்டாயம் 3 செட் ஆஃப் வேல்யூலையுமே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஹெச்சிசிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் 3லையுமே இருக்கணும். ஆனால் எல்சிஎம்த்துக்கு அப்படி கிடையாது, எல்லா வேல்யூவும் எழுதணும், அவ்வளோதான். ஆனால் எதில் அதிகமாக திருப்பி ரிப்பீட்டட் வேல்யூஸ் வரும் பொழுது அதில் அதிகமான பவருடையதை எழுதிக்கணும். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ 1/1 எழுதுனா எழுதிக்கிடுங்க. நீங்கள் அதுக்கெல்லாம் சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள். 2^2 3^3 அப்புறம் 5 × 7^2 இருக்குது. 2^3 3^2 5^2 7^4 இருக்குது. 2 × 3 × 5^3 இந்த 7 × 11. ஸோ இதில் எல்சிஎம் எழுதுனா என்ன வரும்? ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கிடுங்க. இதில் அதிகமான பவர் வந்து 2^3. ரெண்டாவது 3 செக் பண்ணி பார்க்கணும். இதில் அதிகமாக இருக்கக்கூடிய பவர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 3^3. ஸோ அடுத்த மூணாவது இருக்கக்கூடிய வேல்யூ செக் பண்ணிங்கன்னா 5^3. ஸோ 7 வச்சு வரக்கூடிய இதில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா 7^4 தான் பெருசு. இனிமேல் எழுதாமல் இருக்கக்கூடிய உறுப்புகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா 11. ஸோ 11ஐயும் கூட சேர்த்துக்கணும். ஸோ இதுதான் வந்து எல்சிஎம். வழங்கிச்சா? யாருக்காவது டவுட் இருக்கா இதில்? சரி, அப்போ இதே இதில் ஹெச்சிஎஃப்னு சொல்லி தந்துடுறேன். இது எல்சிஎம். ஹெச்சிஎஃப் கேட்டாங்கன்னா 3லுமே இருக்கணும். இப்படி இருக்கணும். அது காமன் ஃபேக்டர். ஸோ காமன் ஃபேக்டரில் வந்து எல்லாத்துலேயுமே இருக்கணும். ஆனால் அடுக்கில் சின்னது எடுக்கணும், அப்படியே மாற்றி எடுக்கணும். புரியுதா? அங்கே ஆல் ஹையர்னு பார்த்தீங்க, இங்கே ஆல் கிடையாது. எல்லாத்துலேயுமே இருக்கணும் அந்த வேல்யூ. 3 செட் இருந்தால் 3 செட்லேயுமே அந்த 2ங்கிறது இருக்கணும். ஆனால் அதில் எது சின்னதுன்னு பார்த்து எழுதணும். இப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஹைசிஎஃப் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 2 செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இருக்குது. ஓகே, அதில் சின்ன வேல்யூ பார்த்தீங்கன்னா 2. அதே மாதிரி ரெண்டாவது இருக்கக்கூடிய 3ல் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பவரில் கம்மியாக இருக்கிறது 3. மூணாவது இருக்கிறத செக் பண்ணிங்கன்னா அதில் பவரில் கம்மியாக இருக்கிறது 5. 7ல் செக் பண்ணுறீங்கன்னா அதில் கம்மியாக இருக்கிறது 7. இங்கே 11 ஒரு வேல்யூ இருக்குது, ஆனால் 3 இடத்துலையுமே இல்லை. ஸோ அதனால் இங்கே எடுக்கக்கூடாது. ஓகேவா? 11 எடுக்கக்கூடாது, 11 எடுக்கக்கூடாது. ஸோ இங்கே ஹெச்சிஎஃப் என்ன வரும்? 2 3 5 7. ஸோ அப்போ இதுக்கு முந்தின ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி உள்ள ப்ராப்ளத்தில் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிங்கன்னா எப்படி வரும்? 2ங்கிற வேல்யூ எல்லாத்துலேயும் இருக்குதா? இருக்குது. இதில் கம்மியான பவர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2^2. அப்புறம் 3 வேல்யூ செக் பண்ணிங்கன்னா எல்லாத்துலேயும் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ அப்போ நீங்கள் எழுதக்கூடாது. 2 பேரில் 3 இருக்குது, 2 செட்டில் இருக்குது, 3வது செட்டில் 3ங்கிற வேல்யூ இல்லை. ஸோ இங்கே வந்து 3 எழுதக்கூடாது. 5ங்கிற வேல்யூ முதல் செட்டில் இருக்குது, 2வது செட்டில் இருக்குது, 3வது செட்டில் இருக்குது. ஸோ அதில் சின்ன வேல்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா 5^1. 7 செக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்குது, செகண்டில் இருக்குது, தேர்டில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் கம்மியான பவர் உடையதுன்னு பார்த்தீங்கன்னா 7^2. ஸோ இதுக்கு ஹெச்சிஎஃப் இது. ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ எல்சிஎம்னா எல்லாமே இருக்கணும், ஆனால் உயர்ந்த அடுக்காக இருக்கணும். ஹெச்சிஎஃப்னா எல்லாத்துலேயும் இருக்கணும், ஆனால் கம்மியான அடுக்காக இருக்கணும். இவ்வளோ தான் வித்தியாசம். எல்சிஎம்னா எல்லா வேல்யூவும் இருக்கணும், ஆனால் உயர்ந்த அடுக்காக இருக்கணும்.
அப்போயும் ஹெச்சிஎஃப் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ எல்லாத்துலேயுமே இருக்கணும், ஆனால் கம்மியான அடுக்காக இருக்கணும். ஓகேவா? சரி. ஸோ அப்போ 2 மாடல் கணக்கு முடிச்சிட்டோம். இப்போ 5th ப்ராப்ளம். இதில் எல்சிஎம் கேட்டாங்கன்னா என்ன ப்ரொசீஜர்னு பார்த்துடுங்க. எது கேட்டிருக்காங்களோ இது வந்து ஃப்ராக்ஷன் மெத்தட். ஓகே, ஃப்ராக்ஷனில் உள்ள ஒரு கணக்கு. பின்ன எண்களில் எல்சிஎம் கேட்டால் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்ப்போம். எல்சிஎம் கேட்டால் எல்சிஎம் மேலே இருக்கும். எல்சிஎம் ஆஃப் மேலே உள்ள வேல்யூ 2, 8, 16, 10 டிவைட் பை என்ன ஃப்ராக்ஷனில் எல்சிஎம் காட்டிருந்தாங்கன்னா எல்சிஎம் மேலே இருக்கும், ஹைசிஎஃப் கீழே இருக்கும். ஹைசிஎஃப் ஆஃப் 3, 9, 81 அப்புறம் 27. ஓகேவா? இதை கண்டுபிடிச்சி நீங்கள் மேலே இங்கேயும் போடணும். ஒருவேளை ஹைசிஎஃப் கேட்டாங்கன்னா ஹைசிஎஃப் எங்கே இருக்கும்? மேலே உள்ள வேல்யூக்கு ஹைசிஎஃப் எடுக்கணும். 2, 8, 16, 10க்கு ஹைசிஎஃப் எடுக்கணும். டிவைட் பை இன்னொன்று கேட்காம ஒன்று இருக்கும்போது அது கீழே வந்துடும். எல்சிஎம் ஆஃப் 3, 9, 81, 27. அப்போ ஃபஸ்ட்டு எல்சிஎம் கேட்டிருக்கிறதுனால 2, 8, 16, 10. ஸோ 2ஆம் வாய்ப்பாடு காமனாக போகும். 1 2s are 2, 4 2s are 8, 8 2s are 16, 5 2s are 10. ஸோ இப்போ இதில் 1 வந்திருக்கிறதுனால நம்ம இப்போ எல்சிஎம் தானே கண்டுபிடிக்கிறோம். அப்போ கடைசி வரை கண்டுபிடிக்கிறோம். அடுத்தது 2ஆம் வாய்ப்பாடு தான் போகும். 1 அப்படியே வைக்கிங்க. 2 2, 4 2s are 8, 5 அப்படி கீழே இறக்கிறீங்க. திரும்பியும் செகண்ட் டேபிள். ஓகே, இது அவ்வளோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எல்சிஎம் கிடைக்கும். 2 4, 4 2 8, 8 பாய்த்தெட்டு 80. இது 10 வரும்ல, பாய்த்தெட்டு 80. அப்போ 80 மேலே, அப்புறம் 3 9 81 27. இதுக்கு நீங்கள் ஹைசிஎஃப் கண்டுபிடிக்கணும். காமனாக 3ஆம் வாய்ப்பாடால் போகும். 1 3s are 3, 3 3s are 9, அப்புறம் இதுக்கு 2 6, அப்புறம் 21, 7 3s are 21. ஸோ இப்போ இந்த கணக்குக்கு 2 எல்சிஎம் கேட்டால் மேலே எல்சிஎம் வைக்கணும், கீழே ஹைசிஎஃப் வைக்கணும். ஹைசிஎஃப் கேட்டால் மேலே ஹைசிஎஃப் வைக்கணும், கீழே எல்சிஎம் வைக்கணும். ஓகேவா? கீழே இருக்க வேல்யூக்கு. ஸோ நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு செட்டு கண்டுபிடிக்கிறேன். இதில் எல்சிஎம் 2, 8, 16, 10க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சி மேலே 80 போட்டாச்சு. அப்புறம் கீழே இருக்கக்கூடிய செட் ஆஃப் வேல்யூக்கு ஹைசிஎஃப் கண்டுபிடிக்கிறேன். ஹைசிஎஃப்னா என்னென்னா, இந்த டா போடக்கூடிய நேரத்தில் எப்போ காமன் வேல்யூவால் கொடுக்க முடியுதோ அது வரைக்கும் பண்ணணும். இங்கே காமனாக 3ங்கிற வேல்யூவால் ஒரு செட்டு ஃபுல்லாக கொடுத்துட்டோம் டா போட்டு. அப்புறம் காமனாக ஒரு வேல்யூவால் இதை கொடுக்க முடியாது, ஏன்னா 1 வந்தாலே ஸ்டாப் பண்ணிடுவோம் ஹைசிஎஃப்க்கு. ஸோ ஹைசிஎஃப்ங்கிறது இதில் 3. ஸோ ஃபஸ்ட்டு எல்சிஎம் முடிஞ்சு அதே இது இங்கே ஹைசிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம். ஒருவேளை ஹைசிஎஃப் கேட்டாங்கன்னா, எல்சிஎம் கேட்டால் இந்த ப்ரொசீஜர் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியது. ஹைசிஎஃப் கேட்டால் ஹைசிஎஃப் மேலே வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக எல்சிஎம் கீழே வந்துடும். ஸோ ஹைசிஎஃப் ஆஃப் 2 8 16 10க்கு ஹைசிஎஃப் கண்டுபிடிக்கணும்னா ஆல்ரெடி நான் 2 8 16 10க்கு டா போட்டிருக்கிறேன். எப்போ ஃபஸ்ட்டு 1 வருதோ அதோட ஸ்டாப் பண்ணிக்கணும் ஹைசிஎஃப்க்கு. ஓகேவா? காமனாக கொடுக்கக்கூடிய இடத்தோடு நிறுத்திக்கணும். அப்போ இந்த இடத்துல நமக்கு ஹைசிஎஃப் வந்து 2. ஓகேவா? 1 வந்து அதுக்கு முன்னாடியோட நிறுத்திக்கிடுவோம். அடுத்து வந்து காமனான வாய்ப்பாடால் கொடுக்க முடியாது. ஸோ இதுதான், இதோட நிறுத்திக்கிட்டால் இதுக்கு பேர் ஹைசிஎஃப். ஸோ ஹைசிஎஃப் வேல்யூ 2. எல்சிஎம் 3 9 81 27க்கு 3 9 81 27க்கு எல்சிஎம். இப்போ கண்டினியூ பண்ணுறேன். திரும்ப 3ஆம் வாய்ப்பாடால் கொடுக்குறேன். 1 அப்படியே வந்துடும். ஒரு 3 3 ஆ
சரி, எவ்வளோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 9 9 81. ஸோ இது வந்து HCF கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இந்த மெத்தட். எல்சிஎம் கேட்டிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு எல்சிஎம் மேலே இருக்கும், HCF கேட்டிருந்தா HCF மேலே இருக்கும். ஸோ அடுத்த ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். 9/10, 12/25, 18/35, 21/40. இதுக்கு எல்சிஎம்மோ HCFோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு ஒரு கொஞ்சம் மாடல் தான் எக்ஸாம், ஓகேவா? எல்சிஎம் HCFல ஃபுல் மாடலும் போடலை, இன்னும் 2 மாடல். ஸோ அப்போ நம்ம பேசிக்காக ஃபஸ்ட்லேருந்து பார்த்த மாடல் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியான மாடல். ஜஸ்ட்டு 2 நம்பர் 3 நம்பர் கொடுத்து டா போட்டு கண்டுபிடிக்கக்கூடியது, அது எல்சிஎம் HCF. அப்புறம் அடுக்கில் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு எல்சிஎம் HCF எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தந்திருந்தேன், அது ஒரு மாடல். அப்புறம் 3வது மாடல் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஃப்ராக்ஷனில் பார்த்துருக்கோம், ஓகேவா? பின்ன எண்கள் கொடுத்துருந்தா எப்படி எல்சிஎம் HCF கண்டுபிடிக்கிறோங்கிற ஒரு 3 மாடல் பார்த்துருக்குறோம். அடுத்தது இந்த ஒரு கணக்கு நீங்கள் இப்போ சால்வ் பண்ணுங்கள். 6th ப்ராப்ளம் ஹோம்ஒர்க்காக வச்சுக்கிடுங்க, சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்தது ஒரே ஒரு மாடல் தான் பேலன்ஸ் இருக்குது, இன்றைக்கி முடிச்சிடலாம் மேக்ஸை. கணக்கு நோட் பண்ணிங்களா? 9/10, 12/25, 18/35, 21/40. ஸோ அடுத்த மாடல் எப்படின்னா புள்ளியில் இருக்கும், தசம எண்கள்னு படிச்சிருப்பீங்க, டெசிமல் பாயிண்ட்ஸில் இருக்கும். ஸோ இதில் எப்படின்னா அந்த புள்ளி நம்பரை ரிமூவ் பண்ணணும். ஸோ இது 3வது டைப் எல்சிஎம் HCFல பாயிண்ட் வச்சு கொடுத்துருந்தாங்கன்னா 1.75, 5.6, அப்புறம் 7 இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கு எல்சிஎம் கேட்டுக்கிறாங்க அப்படின்னு வைக்கும் பொழுது இந்த புள்ளியெல்லாம் ரிமூவ் பண்ணணும். ஸோ காமனாக ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் இந்த புள்ளி எல்லாமே ரிமூவ் ஆகும். ஸோ மேக்ஸிமம் எத்தனை டிஜிட்டு புள்ளி இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்க்கணும். இதில் வந்து உங்களுக்கு 1.75ல் 2 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இதை எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது தான் அந்த புள்ளியெல்லாம் காணாமல் போகும். ஸோ ஒரு வேல்யூவை 100ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு வேல்யூவை 5.6ல் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா போதுமேட்டு 10ஆல் பிரிக்கிறக்கூடாது. கம்ப்ளீட்டாக மல்டிப்ளை பை 100. ஸோ நீங்கள் ஒரு நம்பரை நீங்களாக 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கடைசி ஆன்சர் வரும்பொழுது 100ஆல் டிவைட் பண்ணணும், அதை மறந்துடக்கூடாது. ஸோ இந்த நம்பரை நான் 100ஆல் பெருக்கும் பொழுது எனக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் எதெல்லாம் மாறுதுன்னா 175. இது 2 டிஜிட் தள்ளி கொண்டு போனோம், எனக்கு ஒரு டிஜிட் தான் இருக்குது. இப்போ இன்னொரு டிஜிட்டுக்கு நான் 0 போடுறேன், 560 தான் மாறுது. இங்கே 7ங்கிறது 7.0 தான் அர்த்தம். ஸோ இதை நீங்கள் 100ஆல் பெருக்கினாலும் 700 தான் வரும். ஸோ இதுக்கு எல்லாமே நீங்கள் என்ன போட்டால் போதும், எல்சிஎம் போட்டால் போதும். 175, 560, 700. காமனாக 5th டேபிளுக்கு போடலாம். 3 15, 5 25, 1 5 5, 1 5 5, 2 10, 1 5 4 20. அப்புறம் இது வந்து 7ஆம் வாய்ப்பாடில் போகுமா? ஸோ 7 35, இது 7ஆம் வாய்ப்பாடில் போகுமான்னு பார்த்தீங்கன்னா 7 4 போகும். 6 7 42, 1 7 7, 6 7 42, 7 14. ஸோ திரும்ப 2ஆம் வாய்ப்பாடு தான் கொடுக்க முடியும். 5 அப்படியே கீழே வந்துடும். திரும்ப 5ஆம் வாய்ப்பாடு, திரும்ப 2ஆம் வாய்ப்பாடு. சரி, இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது அவ்வளோ மல்டிப்ளை பண்ணி போட்டுட்டு 100ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ ஒரு 10, இங்கே ஒரு 10, அப்போ கடைசியாக 2 0 சேர்க்க வேண்டியது இருக்கும், ஓகேவா? மீதி எல்லாம் மல்டிப்ளை பண்ணி வைங்க. 7 ஒரு 4 இருக்குது.
7 4 28. 28 கூட இந்த 2 0 சேர்த்திங்கன்னா 2800 வருது. ஸோ நீங்கள் ஃபைனலாக எல்சிஎம் எழுதும் பொழுது 2800 100ஆல் டிவைட் பண்ணணும்னு மறந்துடக்கூடாது. ஸோ ஆன்சர் 28. நான் இப்போ தப்பு பண்ணிட்டேனா? கரெக்டு தானா? எல்லாருக்கும் இதே ஆன்சர் கிடச்சிதானா? யாருமே சால்வ் பண்ணலையோ? வேற எதுவும் ஆன்சர் வந்துச்சா? இதுதான் வந்துச்சா? நான் எடுத்த போட்டு இதுதான் சார் வருது ஆன்சர். ஓகே, அப்போ கரெக்டு தான். ஓகே, அடுத்தது. ஸோ இதை ஹோம்ஒர்க்காக வச்சுக்கலாம். அடுத்த ப்ராப்ளம் நீங்கள் வச்சுக்கிறீங்க. 0.63, 1.05, 2.1. இதுக்கு காமனாக எதால் பெருக்கணும்னு பாருங்கள். மேக்ஸிமம் ரெண்டுமே இந்த மொதல் 2 நம்பருக்குமே 2 டிஜிட் தள்ளி இருக்குது, அப்புறம் ஒரு டிஜிட். அப்போ மேக்ஸிமம் 2 டிஜிட்ஸ். 2 டிஜிட்ஸ்னால் நீங்கள் என்னால் மல்டிப்ளை பண்ணால் 100ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் 2 டிஜிட்ஸ் இருக்கனால 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 63, 105, 210. ஸோ இவ்வளோத்துக்கு நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிச்சா போதும். 63, 105, 210. ஸோ இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சி 100ஆல் டிவைட் பண்ணிடணும். ஓகேவா? இதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக வச்சுடுங்க. ஸோ லாஸ்ட்டு கணக்கு, இன்றைக்கி லாஸ்ட்டு கணக்கில் இன்னொரு கணக்கு இருக்குது, பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பவரில் இருக்குது, ஆனால் பவரில் மைனஸ் வந்திருக்கு. ஸோ பவரில் மைனஸ் வந்தால் நீங்கள் ஹையர் பவர் எடுக்கக்கூடாது எல்சிஎம்மில். நான் என்ன சொன்னேன்னா, ஒரே நம்பர் திரும்ப ரிப்பீட்டட் வரும்பொழுது அடுக்கில் கொடுத்துருந்தாங்கன்னா அதில் உயர்ந்த அடுக்கு எடுக்கணும்னு சொன்னேன். ஆனால் இங்கே ஒரு கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பவரில் வந்து மைனஸ் இருக்கும். ரெண்டாவது வேல்யூ 4 பவர் -81 இருக்கும். நீங்கள் சடன்னு பவரில் அதிகமாக இருக்கக்கூடிய வேல்யூ எடுக்கணும்னு சொல்லிட்டு மைனஸில் இருக்க வேல்யூ நீங்கள் ஆன்சராக எழுதிடக்கூடாது. ஓகேவா? அதை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு இது ரிமைனிங் இருக்கக்கூடியதில் எது ஹையர் பவரோ அதை எடுக்கணும். அப்போது ரிமைனிங் இருக்கிறதுல ஹையர் பவர் வந்து 4 பவர் 12. ஸோ இதுதான் வந்து எல்சிஎம். ஸோ இன்றைக்கி நம்ம லாஸ்ட் கணக்கு தான். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த 2 கணக்கு வச்சுக்கலாம் இன்றைக்கி. இது நீங்கள் தான் சால்வ் பண்ணி சொல்ல போகிறீங்க. 11வது கணக்குக்கு எல்சிஎம் என்ன வந்துச்சு? ஐசிஎஃப் என்ன வந்துச்சு? எல்சிஎம்ங்கிறது எல்லா உறுப்புகளையும் உள்ளடக்கியதாக இருக்கணும். ஆனால் அடுக்கில் எது அதிகமான அடுக்கு இருக்குதோ அதை எழுதணும். ஸோ நீங்கள் செக் பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு வேல்யூவில் வந்து ஏ கியூப் இருக்குது, ரெண்டாவது வேல்யூவில் ஏ இருக்குது, மூணாவது வேல்யூவில் ஏ ஸ்கொயர் இருக்குது. ஸோ இந்த அடுக்கில் உயர்ந்த அடுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ கியூப். ரெண்டாவது இருக்கக்கூடிய பி செக் பண்ணிங்கன்னா பி பவர் 4, பி பவர் 5, பி பவர் 7. எது வரும்னு பார்த்தீங்கன்னா பி பவர் 7. இது எல்சிஎம் கதை முடிஞ்சு. ஐசிஎஃப் பாருங்கள், எல்லாத்துலேயுமே இருக்கணும், ஆனால் சின்ன வேல்யூவாக இருக்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஆன்சர் ஏ பவர் 1.
பியை செக் பண்ணிங்கன்னா ஸ்மால் பவர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பி பவர் 4. ஸோ இது ஹெச்சிஎஃப். ஸோ இந்த மாதிரி சில டைமில் ஈஸியாக கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது இது முக்கியமான கொஸ்டின் தான். இது நம்பரும் பவரும் மிக்ஸ் ஆகி வரும். நம்பருக்கு தனியாக கண்டுபிடிக்கணும். 4க்கும் 8க்கும் கண்டுபிடிக்கணும். எட்டு வரும். ஸோ ஃபஸ்ட்டு 8, 4க்கும் 8க்கும் ஃபஸ்ட்டு நம்பருக்கு எல்சிஎம் பார்த்துட்டேன் 8. அப்புறம் பவருக்கு நீங்கள் பார்த்து போட்டால் போதும். பவருக்கு உயர்ந்த அடுக்கு ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் ஒரு தடவை எழுதினா போதும், x². ஒயில் அதிகமான பவர் வந்து y². இப்போ இது வந்து எல்சிஎம். ஹைசிஎஃப் கேட்டால் என்ன வரும்னு பார்த்து சொல்லுங்கள். 1 வரும்போது ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் இது காமனாக 2 வேல்யூ கொடுத்துருக்கோம். இதுக்கும் காமனாக 2 கொடுத்துருக்கோம், இதுக்கும் காமனாக 2 கொடுத்துருக்கோம். அடுத்தது காமனாக கொடுக்க முடியாது. ஸோ காமனாக கொடுக்குறது வரைக்கும் உள்ள வேல்யூ பெருக்குனா கிடைக்கக்கூடியது தான் எனது ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப் 4. அப்புறம் இந்த இதில் செக் பண்ணி சின்ன அடுக்கு எழுதணும். இங்கே ரெண்டுலேயுமே x² தான் இருக்குது, அதனால் x². அடுத்து இதில் கம்பேர் பண்ணும்போது எது சின்ன அடுக்குன்னு பார்த்தீங்கன்னா y. சார் புரியல, மறுபடியும் ஒரு டைம் ரிப்பீட் பண்ணுங்க சார். எது இதே கணக்குலையா? இப்போ லாஸ்டா எடுத்தீங்களா சார் ஹெச்எஃப்? ஹெச்சிஎஃப்லையா? ஹெச்சிஎஃப்ல வந்து நம்பருக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. 4க்கும் 8க்கும் 8க்கும் ஹெச்சிஎஃப் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 4 8 2ஆல் கொடுத்தீங்கன்னா 2, அப்புறம் 4 2 8. ஸோ அகைன் திரும்பியும் காமனாக 2ஆல் கொடுத்துக்கலாம். 4 2 2 2 4. எப்போ 1 வருதோ அப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த வேல்யூ எடுத்துக்கணும். ஓகேவா? அப்புறம் இந்த நம்பரை பெருக்கி இதில் போட்டாச்சு. அப்புறம் அடுக்கு ரெண்டுலேயுமே அடுக்குகள் கொடுக்கும் பொழுது கம்பேர் பண்ணிவிட்டு ரெண்டு அடுக்குலையுமே ரெண்டுலேயுமே இருக்கணும் வேல்யூ. அதில் சின்ன அடுக்கு எதுன்னு பார்த்து எடுத்துக்கணும். ஸோ இங்கே வந்து ரெண்டுலேயுமே x² காமனாக இருக்கிறதுனால எல்சிஎம் வந்து நீங்கள் x² போட்டுக்கலாம். அதே மாதிரி ஒய்யை கம்பேர் பண்ணிவிட்டு இங்கே y² இருக்குது, இங்கே ஒய் இருக்குன்னா ஒய் எடுத்துக்கணும். ஓகே தானே? ஓகேங்க சார். சரி. ஸோ அப்படின்னு ஒரு 12 ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். இந்த 12 ப்ராப்ளத்துலேருந்து தான் நாளைக்கு எக்ஸாம் இருக்கும். ஒரு 10 கொஸ்டின் இந்த மாடலில் போடுறேன். ரிமைனிங் வந்து அடுத்த கிளாஸ். இந்த வாரம் ஃபுல்லாகவே எல்சிஎம் ஹெச்சிஎஃப் தான். ஸோ நாளைக்கு எக்ஸாமுக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் இது வரைக்கும். அப்புறம் தமிழில் வந்து லாஸ்ட் வீக்கில் போட்ட எக்ஸாமில் சந்திப்பிள்ளை முடிச்சாப்புல குறில் நெடில் போட முடியாமல் ஆயிடுச்சு. குறில் நெடில் அப்புறம் வந்து லகர லகர ரகர. சரியா? சரி, ரகரம் வராது. லா 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 அந்த 3 மட்டும்தான். ரகர ரகரெல்லாம் நகர நகரெல்லாம் இன்னொரு கிளாஸ் அடுத்த எக்ஸாமில். ஓகேவா? ஸோ கொஞ்சம் தான் இருக்கும், ஈஸியாக இருக்கும், படிச்சிருங்க. அப்புறம் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த 2வது யூனிட் ஒன்று கொடுத்துருந்தேன். 10th ஸ்டாண்டர்டில் 2வது யூனிட்டு நான் அன்றைக்கி ஃபுல்லாக படிக்க சொன்னேன். ஆனால் நான் கிளாஸ் இங்கே கண்டினியூ பண்ணது வந்து குடியரசுத் தலைவர் மட்டும் தான் கண்டினியூ பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து துணை குடியரசுத் தலைவரையும் எடுத்துகிட்டு 2ஐயும் சேர்த்து நாளைக்கு எக்ஸாம். இப்போ உங்களுக்கு ஒரு 4 பேஜ் போல் தான், 5 பேஜுக்குள்ளே தான் வரும். ஓகேவா? ஸோ அது இது அப்புறம் மேக்ஸில் கூட ஒரு டாபிக் சேர்த்துருக்கிறேன். நான் இன்னைக்கு கிளாஸ் எடுக்கலை. நான் அடுத்த கிளாஸில் ரீசனிங் எடுத்து விட்றேன். ரீசனிங்கில் விடுபட்ட எண்கள். ஸோ இந்த கொஸ்டின் நான் வந்து இன்றைக்கி தான் கம்ப்யூட்டர் ரெடி பண்ணி முடித்தோம், அதனால் அதை வந்து ஃபைலை எடுக்க முடியல. ஸோ எல்லாம் இதே அது கூட நான் ஜாயின் பண்ணி விட்டுருப்பேன். ரீசனிங் அடுத்த கிளாஸில் எடுத்து விட்றேன். மிஸ்ஸிங் நம்பர் சும்மா ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 5 கணக்கு வைக்கிறேன். ஓகேவா? மிஸ்ஸிங் நம்பர் வந்து ஒரு 2-3 வைக்கிறேன். நாளைக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். புரியலைன்னா நமக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நாளைக்கு பிடிஎஃப்லாம் காலைல இன்றைக்கி நைட்டே சென்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? மிஸ்ஸிங் நம்பருக்கும் மேக்ஸ் பாலிட்டிக் ஆல்ரெடி சென்ட் பண்ணிட்டேன். ஆர்டிக்கிள் ஆல்ரெடி நான் சென்ட் பண்ணதில் 10 ஆர்டிக்கிள் படிக்க சொல்லியிருந்தேன். ஓகேவா? கூட ஒரு 10 படிச்சுக்கிடுங்க.
20 ஆர்டிக்கிள் 1 to 20 ஆர்டிகிள்ஸ் நாளைக்கு வந்து எக்ஸாம். நீங்கள் 10 படிச்சிட்டிங்க, கூட ஒரு 10 படிச்சிங்கன்னா 20 ஆர்டிக்கிள் ஆகும். ஸோ 20 ஆர்டிக்கிளில் நாளைக்கு ஒரு 10 எக்ஸாமில் இருக்கும். ஓகேவா? ரைட். ஆர்டிக்கிள் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒரு 10 கூடுதலாக படித்து வச்சுக்கிடுங்க. ஏன்னா ஆர்டிகிள்ஸ்லேருந்து ஒரு பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குரூப் 1 எழுததாக இருந்துச்சுன்னா ஒரு 6-7 கொஸ்டின்ஸ் வந்து எப்படி தான் இருக்குன்னா ஆர்டிகிள்ஸாக தான் இருக்கும். குரூப் 2 பொறுத்த வரைக்கும் ஒரு 3 கொஸ்டினாவது ஆர்டிகிள்ஸ் வரும். ஸோ நம்ம ஆர்டிகிள்ஸில் வரக்கூடிய மார்க்கை மிஸ் பண்ணக்கூடாது, படிச்சிடணும். ஓகேவா? ரைட்டு. இதோட நாளைக்கு எக்ஸாம். ஸோ அடுத்து நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நடுவண் அரசில் பேலன்ஸ். ஸோ ஆல்ரெடி அன்றைக்கி எடுத்தது நான் லைட்டாக ரிவைஸ் பண்ணுறேன். ஸோ நடுவண் அரசுனாலே உங்களுக்கு சொந்தமாக சொல்ல தெரிய வேண்டிய அளவுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நடுவண் அரசுனா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அந்த ஆர்டிகிள் புத்தகத்தில், சட்ட புத்தகத்தில் நடுவண் அரசு பற்றி குறிக்கக்கூடிய பகுதி பார்ட் என்னன்னு கேட்டாங்கன்னா பார்ட்டு 5. ஃபஸ்ட் நீங்கள் தெரிய வேண்டியது, எப்பவும் கேட்டாலும் சொல்ல தெரியணும். ஒரு நடுவண் அரசை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிய வேண்டியது அதில் பார்ட்டு 5. ஓகேவா? இந்த நடுவண் அரசை 3ஆக பிரித்து வச்சுருப்பாங்க. ஒன்று வந்து நான் இருக்கு பாருங்கள், நடுவண் அரசை 3ஆக பிரித்து வச்சுருப்பாங்க. ஒன்று நிர்வாகம், அப்புறம் வந்து நம்ம சட்டமன்றம், அப்புறம் கடைசியாக ஜுடிஷியரி நீதித்துறை, அப்படி 3ஆக பிரித்து வைப்பாங்க. பார்ட் பகுதி 5 பற்றி சொல்லிட்டேன். ஓகேவா? நிர்வாகத்தை பற்றி மட்டும் சொல்லக்கூடியது 52லேருந்து 78. இதில் முக்கியமான ஒரு நபர் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் சொல்லுவாங்க. ஓகேவா? நடுவண் நிர்வாகம் என்பது யாரை தான் சொல்லணும்னா குடியரசுத் தலைவரை ஃபஸ்ட்டு சொல்லுவோம். அப்புறம் அதுக்கு அடுத்தது யார் வருவாங்கன்னா இருப்பாங்க. யாரெல்லாம் இருப்பாங்கன்னா பிரதமர் வருவாங்க, நான் இருக்காங்க. இது அடுத்தது துணை குடியரசுத் தலைவர், அடுத்தது பிரதம அமைச்சரவை தலைவராக கொண்ட அந்த அமைச்சரவை குழு, லாஸ்ட்டில் வந்து இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர். லாஸ்ட் எக்ஸாமில் குரூப் 4 ஏதோ கேட்டிருந்து. ஸோ இந்த மாதிரி ஸ்கூல் புக்கில் அப்படியே லைனாக படித்து வச்சுக்கிடணும். அதுவும் கொஸ்டின்ஸ்லாம் வரும், கொஞ்சம் வெளியும் போகும். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைன் பை லைனாக படிச்சிருங்க. அதனால தான் உங்களை லைன் பை லைனாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் 10th ஸ்டாண்டர்டில். ஸோ நாளைக்குள்ளே எக்ஸாம்லேயும் சாய்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் லைன் பை லைனாக சில கொஸ்டினுக்கு சாய்ஸ் கொடுப்பேன் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும், சில இதில் சாய்ஸ் இருக்க வாய்ப்புகள் இல்லை. ஸோ அப்போ தான் நீங்கள் தெளிவாக படிப்பீங்க லைன் பை லைனாக. தமிழுக்கு இருக்கும் சாய்ஸ் இருக்கும். ஓகேவா? ரைட். மேக்ஸுக்கும் வச்சுருக்கேன் சாய்ஸ். அப்புறம் உங்களுக்கு குடியரசுத் தலைவரை பற்றி பார்த்தோம். குடியரசுத் தலைவரை பற்றி சொல்லக்கூடிய மொதல் ஆர்டிக்கிள் எதுன்னு கேட்டால் 52 தான். அவருடைய முக்கியமாக படிக்கக்கூடிய ஆர்டிக்கிள்லாம் பார்த்துருங்க. ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியது 53 ஆர்டிக்கிள். 53 கண்டிப்பாக படித்தே ஆகணும். இதுவும் கேட்டிருக்கிறாங்க, அடிக்கடி எக்ஸாமில் கேட்டிருக்கிறாங்க. குடியரசுத் தலைவர் எப்படி வந்து அவருடைய பவரை செயல்படுத்துகிறாருன்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அவருடைய பவரை செயல்படுத்தலாம், அல்லாட்டா கீழே இருக்கக்கூடிய நிர்வாக அதிகாரங்களை அவருடைய அலுவலர்கள் மூலமாக செயல்படுத்தலாம். ஸோ 53 அப்படி சொல்லுது. அப்புறம் இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். அவருடைய தேர்தலில் குடியரசுத் தலைவரில் ஒரு ஆள் போட்டியிடணும்னா எவ்வளோ வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும்னா 35. அப்புறம் அவருக்கு முன்மொழிவர்கள் வழிமொழிவர்கள் எத்தனை பேர்னு கேட்டால் 50-50, 50-50 ஞாபகம் வச்சுருக்கேன். 50-50. அப்புறம் அவருடைய பதவி காலத்துக்கு பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிக்கிள் 56. தேர்தலை பற்றி சொல்லக்கூடியது 54-55. ஒரு 3 இடத்துல தங்குவார், ஞாபகம் வச்சுடுங்க. ஒன்று வந்து டெல்லியில் ராஷ்டிரபதி பவன், அப்புறம் சிம்லாவில் என்ன கட்டிடம்னு கேட்டிங்கன்னா ரிட்ரீட் கட்டிடம், ட்ரீட் கொடுக்கக்கூடிய இடம் சிம்லா. ஹைதராபாத்தில் ராஷ்டிரபதி நிலையம். இப்படி ஒரு 3 அவருக்கு வீடு இருக்குது. அவர் அப்படியே ஒரு ரவுண்டில் இருந்துக்கிட்டே இருப்பார். 3 வீட்டுக்கும் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருப்பார். ஓகேவா? ரைட்டு. ஸோ அவருடைய தேர்தலில் பங்கெடுக்கக்கூடியவர்கள் யாருன்னு கேட்பாங்க. குடியரசுத் தலைவரில் பங்கெடுக்கப்படக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், எம்எல்ஏ, எம்பி. ஓகேவா? அப்புறம் வந்து புதுச்சேரி, டெல்லி 2 யூனியன் பிரதேசம் மட்டும் தான் பங்கெடுக்க முடியும். ஏன்னா அங்கே 2ல் தான் எலெக்ஷன்ஸ் நடக்கும். எலெக்ஷன் நடந்து எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஸோ 2 பகுதிகள்லையும் மற்ற இடங்களில் ஆட்சி பண்ணுறது வந்து துணைநிலை ஆளுநர்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ரைட். அவருடைய பதவி காலம் எத்தனைன்னு கேட்டால் 5 ஆண்டுகள். அப்புறம் சட்டப்பிரிவு 77 பற்றி படிக்கணும், கண்டிப்பாக படித்தே ஆகணும். இதன்படி தான் எல்லா அதாவது இவருடைய பேரில் தான் எல்லா நடவடிக்கை நடக்கும். அதை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிக்கிள் 77. அதாவது இந்திய அரசாங்கம் ஒரு ஒப்பந்தமோ ஏதோ ஒன்று ஒரு நடவடிக்கை எடுக்குதுன்னா அது எல்லாமே யாருடைய பேரில் இருக்குன்னா குடியரசுத் தலைவருடைய பேராக தான் இருக்கும்.
அப்புறம் இந்திய அரசின் தலைவர் யாருன்னு கேட்டால் குடியரசுத் தலைவர், இந்திய அரசாங்கத்தின் தலைவர்னு கேட்டால் பிரதமர். ஓகேவா, ரெண்டு வித்தியாசம். அரசு, அரசாங்கம். இந்திய அரசின் தலைவர்னா குடியரசுத் தலைவர், அரசாங்கம்னா அங்கங்கள் வகிக்கக்கூடியது, நிறைய அங்கம் இருக்கும், அமைச்சரவை கொண்ட அங்கங்கள் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும், அது பிரதமர். அப்புறம் 53(2) படிச்சிங்க. 53(2)ங்கிறது முப்படைகளின் தலைமை தளபதி யாருன்னு கேட்டால் குடியரசுத் தலைவர். அப்புறம் அவருடைய மன்னிப்பு அளிக்கக்கூடிய அதிகாரம் எதுன்னு கேட்டாங்கன்னா 72 ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் மரண தண்டனை கைதியை கூட விடுவிக்கக்கூடிய பவர் யாருக்கு இருக்குன்னா குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. அப்புறம் நாடாளுமன்றத்துக்கு இவர் ஒரு 12 பேரை மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுத்து அனுப்புவார். அதுக்கு இவருக்கு ஒரு பவர் இருக்குது. ஓகேவா, ஞாபகம் வச்சுங்க. 12 நபர்களை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுத்து அனுப்புகிறார். எங்கே? மக்களவையா மாநிலங்களவையான்னு கேட்டால் மாநிலங்களவைக்கு. இது முன்னாடி நடைமுறையில் இருந்தது 2 நபர்கள், ஆங்கிலோ இந்தியர்களை மக்களவைக்கு நியமித்தார். இப்போ அது கேன்சல், இப்போ கிடையாது. ஓகேவா, ரைட். அதிகப்படியாக கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் தான் அதிகபட்சமாக 9 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைபெற்றதுன்னு சொல்லி இதில் போட்டிருக்கு. நீங்கள் கரண்டாக எடுத்து பார்த்தீங்கன்னா 11 முறை 10 முறைக்கு மேலே வரும். எங்கன்னா இந்த மணிப்பூரில் நடக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, குடியரசுத் தலைவர் ஆட்சி அதிகமாக அமல்படுத்தப்பட்டது. இப்போ கரண்டாக எத்தனை முறைன்னு பார்த்து எழுதி வச்சுடுங்க. ஓகேவா. ஸோ ஸ்கூல் புக்கில் உள்ள கொஸ்டின் கேட்டால் அப்படியே 9ன்னு இருந்துச்சுன்னா 9 போட்டுருங்க. மற்றபடி இந்த 9 இல்லாமல் கொஸ்டின்ஸு இருந்துச்சுன்னா 11 நினைக்கிறேன், மணிப்பூர்னு நினைக்கிறேன், பார்த்துடுங்க. ஓகேவா, ரைட். அப்புறம் உங்களுக்கு தெரிய வேண்டிய சட்டப்பிரிவு, இது தெரியாமல் யாருமே இருக்கக்கூடாது. பாலிட்டியில் 352, 356, 360, 368 இவ்வளவும் தெரியாமல் யாரும் இருக்கக்கூடாது. சரியா? உங்கள் பேர் தெரியும், அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், உங்கள் ஊர் தெரியும், அதே மாதிரி பாலிட்டியில் 352, 356, 360, 368. 352ங்கிறது என்னது? தேசிய நெருக்கடின்னு படிச்சிருப்பீங்க. 356 என்னன்னு பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் நெருக்கடி, அதாவது மாநிலத்தில் என்ன ஆட்சி நடக்கும்? குடியரசுத் தலைவர் ஆட்சி நடக்கும். 360ங்கிறது அது சென்ட்ரல். அடுத்து 360ங்கிறது நிதி எமர்ஜென்சி, ஃபைனான்சியல் எமர்ஜென்சி. ஓகேவா, அதாவது நிதி நெருக்கடி. இது வரைக்கும் இந்தியாவில் அமல்படுத்தப்பட்டது இல்லை. ஸோ இந்த 3ஐயும் அமல்படுத்துவது யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். 368 என்ன படிக்க சொன்னேன்னா சட்ட திருத்தம். அடிக்கடி நம்ம சட்டத்தை திருத்துவாங்க கவர்மெண்ட். அவங்களுக்கு திருத்தக்கூடிய வழிமுறைகளை பற்றி சொல்லக்கூடியது எதுனா 368. அது இன்னும் தான் படிப்போம். ஓகேவா, இந்த இவ்வளோத்தையும் நீங்கள் எப்போவும் படித்து வச்சுருக்கணும். எப்படி நீங்கள் ஆர்டிகிள் 12லேருந்து 32 வரைக்கும் தரவா ஸ்கூல் புக்கில் இருக்கிறத படித்து வைக்கிறீங்களோ அதே மாதிரி 352லேருந்து 368 வரைக்கும் தெளிவாக இருக்கணும். இப்போ ஒன்று கேட்குறேன், இந்தியாவினுடைய ஆட்சியும் எல்கைகளையும் பற்றி கூறக்கூடிய சரத்துக்கள் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கும்? 1லேருந்து யாராவது சொல்லுங்கள். 1லேருந்து பார்ட் 1 ஆர்டிகிள் எதுலேருந்து இது வரைக்கும் எது? ஏற்கனவே எக்ஸாம் எழுதியாச்சு. 1 to 4. சிட்டிசன்ஷிப் பற்றி சொல்லக்கூடிய பார்ட் என்னது? குடியுரிமை வழங்கக்கூடியதை பற்றி சொல்லக்கூடிய பார்ட் என்னது? பகுதி என்னது? வாயிலேருந்து ஆன்சர் வரட்டும், ஒன்றும் இல்லை. பகுதி 2 ஆர்டிகிள் எதுலேருந்து எது வரைக்கும்? 5லேருந்து 11 வரைக்கும். ஓகேவா, 5லேருந்து 11 வரைக்கும். 5ங்கிறது இயல்புரிமை மூலம் ஒரு ஆளுக்கு குடியுரிமை கொடுக்கக்கூடியது 5. 6ங்கிறது எங்கேருந்து எங்கே வந்தவங்க? பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு இடம்பெயர்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்ட குடியுரிமையை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகிள் 6. ஆர்டிகிள் 7ங்கிறது இந்தியாவிலிருந்து எங்கே போனவங்க? பாகிஸ்தானுக்கு போனவங்களை பற்றி குடியுரிமையை பற்றி சொல்லக்கூடியது வந்து ஆர்டிகிள் 7. ஆர்டிகிள் 8ங்கிறது என்னது? இந்திய வம்சாவளியினரை விண்ணப்பிப்பதன் மூலம் பெறக்கூடியது ஆர்டிகிள் 8. ஆர்டிகிள் 9ங்கிறது என்னது? ஒரு ஆளுக்கு குடியுரிமையை எப்படி கேன்சல் பண்ணலாங்கிறத சொல்லக்கூடியது ஆர்டிகிள் 9. குடியுரிமை தொடர்வதை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகிள் 10. ஆர்டிகிள் 11 என்னது? நாடாளுமன்றம் குடியுரிமை சம்பந்தமான சட்ட திருத்தங்களை மேற்கொள்வதற்கான சரத்துக்கள் வந்து ஆர்டிகிள் 11. ஓகேவா, இந்த மாதிரி வரிசையாக வந்து என்ன செய்யணும்? தெளிவாக வாய்ப்பாடு சொன்ன மாதிரி
ஒரு ஃப்ளூயண்ட்டாக வந்துட்டு இருந்தால் மட்டும்தான் ஆர்டிக்கிளில் நீங்கள் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக அடிப்பீங்க. ஓகேவா? ரைட்டு. ஸோ அதே மாதிரி 352, 356, 360, 368 தெளிவாக வச்சுக்கிடுங்க. ஸோ அடுத்து வந்துட்டேன் சட்டப்பிரிவு 61. ஸோ 61ங்கிறது குடியரசுத் தலைவருடைய பதவி இலக்குக்கு என்னென்ன முறைகள்லாம், அவரை பதவியை விட்டு எப்படி தூக்கலாம் அப்படிங்கிறது 61. சரியா? ரைட்டு. ஸோ நம்ம பார்க்கக்கூடியது வந்து துணை குடியரசுத் தலைவர். அங்கே எப்படி 52 குடியரசுத் தலைவரை பற்றி சொல்லிச்சோ அதே மாதிரி இங்கே 63 துணை குடியரசுத் தலைவரை பற்றி சொல்லும். ஓகேவா? தற்பொழுது துணை குடியரசுத் தலைவர் யார்? இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவர் யார்? அசேந்திர பிரசாத். இல்லை, அது ஃபர்ஸ்ட் உள்ளவங்க இல்லை. இப்போ தற்பொழுது இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவர் யார்? தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபர். யாருக்குமே தெரியலையா? சிபி ராதாகிருஷ்ணன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோயம்புத்தூரில் முன்னாடி ஏதோ ஒரு எம்பியாக இருந்திருப்பார்னு நினைக்கிறேன் ஒரு காலத்தில். சரி, அவர் தான் இப்பொழுது துணை குடியரசுத் தலைவராக வச்சுருக்கிறாங்க, சிபி ராதாகிருஷ்ணன். அந்த துணை குடியரசுத் தலைவர் தான் மாநிலங்களவைக்கு எப்படி இருப்பார்? தலைவராக இருப்பார், சபாநாயகர் போல். ஓகேவா? ரைட் இருக்கட்டும். சரி, அதை விட்டுருங்க, தெரிஞ்சு வச்சுடுங்க. ஸோ கரண்டாக யார் யார் என்னென்ன போஸ்டிங்கில் இருக்கிறாங்கிறதும் நல்லா தெளிவாக வச்சுடுங்க. அதே மாதிரி முதல் துணை குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்டால் என்ன இருக்கார்? ராதாகிருஷ்ணன். ஓகேவா? இப்போவும் ஃபஸ்ட்டும் ராதாகிருஷ்ணன் தான், தற்பொழுதும் ராதாகிருஷ்ணன் தான். ஓகேவா? என் பேர் என்னது? ராஜகிருஷ்ணன். ஓகேவா? ரைட். சரி, இப்போதி அதாவது இந்த துணை குடியரசுத் தலைவருடைய பதவி யாருடைய பதவியை போன்றதுன்னு கம்பேரிசனில் கேட்டாங்கன்னா அமெரிக்க துணை குடியரசுத் தலைவரினுடைய பதவியை போன்றது தான் இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவரினுடைய பதவியும். ஓகேவா? அப்போ எந்த நாட்டினுடைய துணை குடியரசுத் தலைவருக்கு ஈக்குவலாக இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய துணை குடியரசுத் தலைவரினுடைய பதவியை போன்றது தான் இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவருடைய பதவி. ஸோ 63ங்கிறது துணை குடியரசுத் தலைவரை பற்றி சொல்லக்கூடியது, தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அவருக்கும் வயது வரம்பு கொடுத்துருந்தாங்கன்னா 35. எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறான்னு பார்த்தீங்கன்னா எப்படி குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவாரோ அதே மாதிரி மறைமுக தேர்தல் தான் இவருக்கும். மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவார். 5 ஆண்டுகள் பதவிக்காலம். மீண்டும் குடியரசுத் தலைவராவதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் ஆம், எஸ், அவருக்கும் மீண்டும் குடியரசுத் தலைவராவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் ஒரு முக்கியமான பாயிண்ட் அடிக்கடி எக்ஸாமுக்கு கேட்பாங்க, இது தெரியாமல் யாரும் இருக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி ஒரு குடியரசுத் தலைவரோ பதவியில் இல்லை, அதே நேரத்தில் துணை குடியரசுத் தலைவரும் பதவியில் இல்லை. அப்பொழுது யார் குடியரசுத் தலைவராக செயல்படுவார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துன்னா இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி யாராக செயல்படலாமா? குடியரசுத் தலைவராக செயல்படலாம். இப்போ முர்மு இருக்கிறாங்க, சிபி ராதாகிருஷ்ணன் இருக்காங்க, 2 பேருமே பதவியில் இல்லை. அவங்க ஒருவேளை ஏதோ ஒரு ப்ராப்ளத்தால் அவங்க பதவியில் இல்லாமல் போயிட்டாங்க, அவங்களால வர முடியலைன்னு வச்சுக்கோங்க, அந்த போஸ்டிங் வர முடியல, கொஞ்ச நாள் லீவு. சிபி ராதாகிருஷ்ணனுக்கும் கொஞ்ச நாள் ஒரு விடுமுறை, இல்லை ஒரு விடுப்பு எடுக்கிறார், உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு காரணத்தினால். ஸோ அப்போ இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக யார் செயல்படுவார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி யாரோ அவர்தான் அந்த பதவிக்கு குடியரசுத் தலைவராக செயல்படுவார். அப்படி ஒரு சம்பவம் இந்தியாவில் நடந்திருக்கு. எந்த வருஷம்னு கேட்பாங்க? 1969. யாருன்னு கேட்பாங்க? ஹிதயத்துல்லா அப்படிங்கிற ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டார். ஓகேவா? ரொம்ப தெளிவாக வச்சுக்கிடுங்க, இது மறக்கவே கூடாது, எப்போ கேட்டாலும் தெரியும். 1969 ஹிதயத்துல்லா. சரி, இந்த பக்கத்தோடு முடிச்சுக்கிடுவேன். ஸோ அப்புறம் துணை குடியரசுத் தலைவரை பதவியை விட்டு நீக்கணும்னா எத்தனை நாளைக்கு முன்னாடி அவருக்கு மேலே அந்த தீர்மானம் நிறைவேற்றின நகலை கொடுக்கணும்னா 14 நாட்களுக்கு முன்னரே உங்கள் மேலே நாங்கள் ஒரு குற்றச்சாட்டை வச்சு உங்களை பதவி விட்டு தூக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை யாரும் கொடுக்கணும்? துணை குடியரசுத் தலைவருக்கு 14 நாட்களுக்கு முன்னதாக அனுப்பி வைக்க வேணும்னு ஒரு இது இருக்குது. ஸோ எல்லா லைனையும் தெளிவாக வாசித்து வச்சுக்கிடுங்க.
நாளைக்கு லைன் பை லைன் கொஸ்டின் இருக்க போகுது. ஸோ கடைசியாக நான் நிறைய பாயிண்ட் வாசிக்கலை, என்ன பாருங்கள், இது ஒரு முக்கியமான பாயிண்ட், இது சொல்லி தந்துடுறேன். குடியரசுத் தலைவர் உடல்நலக் குறைவால் தனது கடமைகளை ஆற்ற இயலாமல் போயிட்டார். இப்போ முர்முக்கு உடம்பு சரியில்லை. அப்போ யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் தான் குடியரசுத் தலைவராக செயல்படுவார். அதிகபட்சமாக எவ்வளோ காலம் தான் அவரால் செயல்பட முடியும்னா 6 மாத காலத்துக்கு தான் அவருடைய பணியை இவர் மேற்கொள்ள முடியும். முர்முவினுடைய பணியை சிபி ராதாகிருஷ்ணன் எவ்வளோ நாள் தான் மேற்கொள்ள முடியும்னு பார்த்தீங்கன்னா 6 மாத காலம்தான். அது வரைக்கும் அவங்களால பண்ண முடியலைன்னா ஒரு எலெக்ஷன் வச்சுருவாங்க, அவங்கள பதவி விட்டு தூக்கிட்டு, வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ரைட். ஸோ அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு ஆர்டிக்கிள் 100, ஆர்டிக்கிள் 1 ஃபேன்சி நம்பர், அதே மாதிரி ஆர்டிக்கிள் 100ங்கிறதும் ஒரு ஃபேன்சி நம்பராக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிக்கிள் 100 என்ன சொல்லுதுன்னா கேஸ்டிங் ஓட், மறக்கவே கூடாது, முடிவு வாக்கு. அது யாருக்கு வரணும்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகர்களுக்கெல்லாம் பொருந்தும். சபாநாயகர்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா கட்சி சாராத நபர் போல் சென்டரில் இருந்து 2 சைடும் இது பண்ணுவாங்க. ஸோ 2 சைடுக்கும் வாக்கெடுப்பு நடத்துவாங்க. அந்த வாக்கெடுப்பில் 2 சைட்லேயும் ஓட்டிங்கில் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ இந்த காஸ்டிங் ஓட்டுங்கிறது இவருக்கு கொடுப்பாங்க. ஆர்டிக்கிள் படி இவர் வந்து எந்த டீமுக்கு வேணாலும் இவர் ஓட்டு போடுற தகுதி உண்டு. அதை பற்றி யாரும் இவர்கிட்ட கொஸ்டின் கேட்க முடியாது. ஓகேவா? இவர் ஆளுங்கட்சியை சார்ந்த நபராக இருந்தால் அவர் ஆளுங்கட்சிக்கு தான் போடுவார். அதுக்காக எதிர்கட்சி நீ அவருக்கு போட்டான்னு சொல்லி கேட்க முடியாது. ஸோ அந்த டைமில் தான் காஸ்டிங் ஓட்டு வரும். அது ஆர்டிக்கிள் 100. ஸோ இது வரைக்கும் நாளைக்கு எக்ஸாமுக்கு தெளிவாக படிச்சுக்கணுங்க. பிரதம அமைச்சர் அடுத்த நாள். ஸோ நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகிறேன், படிக்கிறத தெளிவாக படிச்சுக்கணுங்க. மற்றபடி டைம் கிடைக்கும்போது நீங்கள் வெரைட்டி படிங்க வீட்டில், வேறு ஏதாவது சப்ஜெக்ட், வேறு கைடு ஏதாவது வச்சு நீங்கள் வேறு சப்ஜெக்டை நீங்கள் நல்லா படிக்கலாம். ஸோ ஏற்கனவே ஒரு கொஸ்டின் பேப்பர் தந்தேன், ஆனால் அது கூட கீயோட தந்துட்டு எனக்கு கொஸ்டின் பேப்பர் தரல. மொத்தம் 2 தமிழ் கொஸ்டின் பேப்பர் எழுதிருக்கிறீங்க. நான் ஒன்றும் மறக்கலை, கரெக்டாக தான் போகும். இடையில கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகி போச்சு, எனக்கு எக்ஸாம் இருந்தனால நீங்கள் எழுத முடியல. ஸோ அதை நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன். நாளை கழிச்சுக்குள்ளே எழுதி கொடுத்துருங்க. நாளைக்கு கொஸ்டின் பேப்பர் வரும். 3வது கொஸ்டின் ஆன்சர் கீயோட அன்றைக்கி சென்ட் பண்ணியிருந்தேன், குரூப்பில் கிடக்கும், படிச்சுக்கிடுங்க. 100 கொஸ்டின், அதுக்கு கொஸ்டின் மட்டும் தனியாக வரும். ஓகேவா? அது ரெடி பண்ணணும்ல, அதனால். ஸோ அது நாளைக்கு எல்லாமே நாளை கழிச்சுக்குள்ளே எல்லாமே கிளியர் ஆகும் இது. ஓகேவா? சரிப்பா, நான் இன்றைக்கி கிளாஸ் முடிச்சுக்கிறேன். அப்போ என்னெல்லாம் படிக்கணும் நாளைக்கு எக்ஸாமுக்கு திரும்ப இருக்க சொல்கிறேன். இது வரைக்கும் ஆர்டிக்கிள் 1 to 20 பாலிட்டி முடிச்சு. தமிழுக்கு நான் எடுத்து வச்சுருக்கிறேன், பார்த்துக்கிடுங்க. குறில் நெடில். ஸோ குறில் நெடில் டாபிக் நான் இருக்குது, கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ புத்தகம் வச்சு படிக்கிறவங்க அதை படிங்க. நான் மற்றபடி இந்த சுரேஷில் உள்ள ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்பி தரேன், புக்கில் உள்ளது. அப்புறம் இந்த லகர வேறுபாடு, நகர வேறுபாடு, 3 டைப் ஆஃப் வேறுபாடு இருக்குது. நான் அதில் வந்து நாளைக்கு எக்ஸாமுக்கு லகர வேறுபாடு மட்டும் தான் வச்சுருக்கிறேன். ஸோ இந்த நாக்கை சுழற்றுறது, உள்ள மடிக்கிறது, இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்குது. இந்த பேஜ் படிக்கணும், புத்தகத்தில் இது இல்லை. ஸோ நான் இதை சென்ட் பண்ணும்போது நீங்கள் இதை படிச்சுக்கிடுங்க. ஓகேவா? நாவின் நுனி மேலெண்ணத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் என்ன தோன்றும்? முன்னாடி அப்படி கேட்பாங்க, ரகரம் தோன்றும். ஸோ இதெல்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஓகேவா? ரைட்டு. அப்புறம் லகர வேறுபாடுக்குள்ளது மட்டும் நீங்கள் படித்தா போதும். இதாக இருக்குது. வலி, வெள்ளம்னா என்னது? இனிப்பு கட்டி. தவளைனா பாத்திரம். நல்லார், நல்லவர், நல்லார், பகைவர். நிறைய வார்த்தைகள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அலினா கோழை, குயில். ஸோ இந்த அலி, வண்டு, கொடு, கருணை, இந்த மாதிரி இருக்குல்ல. அழகம்னா என்னது? பெண்மயிர். அதே மாதிரி நீர், அழகத்துக்கு இன்னொரு பேர் நீர். ஸோ நிறைய வார்த்தைகள் புதுசாக இருக்கும், நல்லா தெளிவாக படிங்க. ஸோ 2 புக்கையும் வச்சு படிங்க, புத்தகத்தையும் வச்சு படிங்க. நான் சுரேஷ் வந்து கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். ஸோ இது 2டையும் கம்பேர் பண்ணி நிறைய புக்ஸ் வச்சு படித்தா உங்களுக்கு புதுசாக பாயிண்ட் கிடைக்கும். எல்லாமே படிக்கக்கூடிய புத்தகத்தில் பக்கத்துலேயே நோட் பண்ணி எழுதி வச்சுக்கிடுங்க, புதுசாக ஏதாவது கிடைச்சாலும். ஸோ தமிழுக்கு இது, மேக்ஸுக்கு எல்சிஎம், ஹெச்சிஎஃப், அப்புறம் ரீசனிங்கில் மிஸ்ஸிங் நம்பர் மட்டும். ஓகேவா? இதுதான்ப்பா நாளைக்கு எக்ஸாம்.